the Lord. Praise the Lord. Happy Easter. Happy எல்லா Easter. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழ்வுபடுத்துவோம். இந்த அருமையான நாளிலே உங்களோடு ஆண்டவர் எவ்வளவு வாஞ்சையோடு இருக்கிறார், நம்மோடு ஆண்டவர் நம்மை எவ்வாறு அன்பு செய்கிறார். இதோ இந்த ஈஸ்டர் பெருவிழா, உயிர்ப்பு விழா நம் அனைவரையும் மகிழ்ச்சியில் திளைக்க அழைக்கின்ற விழா. ஏனென்றால் கடவுள் இந்த உலகத்தை படைத்து இஸ்ரவேல் மக்களை அன்பு செய்து அவர்களை அடிமை தளத்திலிருந்து மீட்டெடுத்து இறைவாக்குகள் வழியாக மக்களை நல்வழிப்படுத்தி காலம் நிறைவுற்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து நம்மை போல வாழ்ந்து நமக்காக அவர் சிலுவையில் மரித்து உயிர் பெற்ற ஒரு உயிர் தெழுவது விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க, இறைவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க இந்த நேரத்தை கொடுத்த அவருக்கும் இந்த திருவிழாவை கொண்டாட நமக்கும் ஆண்டவருடைய அருள் கடந்து வருவதாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது இந்த நாளை சிந்தித்து உள்நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய அருள் கரம் நம்மை தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. இது இந்த நாளிலே நாம் ஈஸ்டர் பெருவிழா என்று பார்க்கும் பொழுது நாம் நன்றாக உள்ளே நுழைந்து பார்த்தால் யோவான் 20வது அதிகாரம் 16வது வசனத்திலே இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது. நான் சொல்றது சத்தமா சொல்லுங்க. இயேசு அவரிடம் மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ராபுனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். மகதல மரியா சீடரிடம் ஆண்டவரை கண்டேன் என்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்த்தோம் எவ்வாறு கல்லறையில் வைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்மை போல மரித்து அடக்கம் செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் பார்த்த பொழுது சொன்னது போல அவர் இறந்து நமக்காக சாவை பெற்று உயிர் பெற்று எழுந்து நின்றார். இதைதான் நாம் உயிர்ப்பு விழா என்று சொல்லுகிறோம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து சாவை வென்றவர், அழிவை வென்றவர், சாத்தானை வென்றவர், பாவத்திற்கு அடிமையாக இருக்கிற மக்களை மீட்டெடுத்து நாம் அனைவரும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று வாழ்க்கையோடு ஆசைப்பட்ட அந்த இயேசு நாமும் பாவத்தை விட்டு நல்வாழ்க்கை வாழும் பொழுது கிறிஸ்துவோடு நிரந்தரமாக இருப்போம் என்பதை வெளிப்படுத்துவதுதான் இந்த உயிர்ப்பு விழா. எனவே இந்த உயிர்ப்பு விழாவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த போதே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர் இறக்க வேண்டும், மரிக்க வேண்டும், மரித்து அடக்கம் செய்யப்பட வேண்டும், அவர் 3ஆம் நாள் எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னாலும் ஆனால் அந்த சீடர்கள் இயேசு கிறிஸ்து கூறியதை புரிந்து கொள்ளவில்லை. லூக்கா எழுதிய நற்செய்தியிலே 22 முதல் 26 வரை உள்ள வசனங்கள் இவ்வாறு நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்கு உள்ளாயினர். அவர்கள் விடிய காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். ஆண்டவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கின்றார் என்று கூறுவதாக சொன்னார்கள்.
எங்களோடு இருந்தவர்கள் சிலர் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறு இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த புத்தி உடையவரே, மெஸ்ஸியா தாம் மாட்சியுடன் வருவதற்கு முன்பு இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, பின்னணி நாம் என்னவென்று பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து மகதலா மரியாளுக்கு தோன்றினார். இவ்வாறு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து தோன்றினாலும் எம்மாவுஸ் சீடர்கள் தங்கள் மனதிலே அதை நம்பாமல், எம்மாவுஸ் என்கிற நகரம் எருசலேமிலிருந்து ஏறக்குறைய 11 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? 11 கிலோமீட்டர். 11 கிலோமீட்டர். இந்த 11 கிலோமீட்டரை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை அறிந்த இந்த எம்மாவுஸ் சீடர்கள் தங்கள் உள்ளம் உடைந்த நிலையிலே அவர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவுசுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு இவர்கள் செல்கிற தருணத்திலே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தோன்றுகிறார். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தோன்றி ஒரு வழிபோக்கனை போல அவரிடத்திலே என்ன பேசிக் கொண்டிருக்கிறது என்று கேட்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், உமக்கு ஒருவருக்கு மட்டும்தான் தெரியவில்லையா? நாசரேத்து இயேசுவை பற்றித்தான் நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அவரை பற்றி திருவிவிலியத்திலே கூறிய வார்த்தைகளை தெளிவுபடுத்துகிறார். இவ்வாறு அவர் மாலை நேரமானதும் இயேசு கிறிஸ்து அங்கிருந்து போவது போல சொல்லுகிறார். இந்த 2 அப்போஸ்தலர்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார்கள், மாலை நேரம் ஆகிவிட்டது, நீங்கள் போக வேண்டாம், இங்கே தங்குங்கள் என்று சொல்லுகிறார்கள். அங்கே தங்கிய போது மிகப்பெரிய அற்புத நிகழ்வு நடந்தது. இயேசு கிறிஸ்து, சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து இறப்பதற்கு முன்பாக நிறைவேற்றியது திவ்ய நற்கருணை என்னும் திருப்பலி. திருப்பலி. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே அவர் நிறைவேற்றியது முதல்ல திருப்பலிதான். எனவே எம்மாவுஸ் சீடர்கள் அவர்கள் வீடுகளுக்கு சென்று ஆண்டவரோடு அமர்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோடு அமர்கிற நேரத்திலே ஆண்டவர் அப்பத்தை பிடும் பொழுது, சொல்லுங்க, ஆண்டவர் அப்பத்தை பிடும் பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன. அப்பத்தை விடும் பொழுது அப்போஸ்தலர் கண்கள் திறக்கப்பட்டன. உடனடியாக ஆண்டவர் அங்கிருந்து மறைந்து போனார். அங்கிருந்து மறைந்து போனார். மறைந்து போன உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டதினால், நான் சொன்னது போல எருசலேமிலிருந்து எம்மாவுஸ் ஏறக்குறைய 11 கிலோமீட்டர் தொலைவு. அந்த 11 கிலோமீட்டர் தொலைவில் ஆண்டவர் அப்பத்தை விட்ட உடனே, அவர்கள் கண்கள் திறந்த உடனே, அவர்கள் இவர்தான் இயேசு கிறிஸ்து என்று கண்டு கொண்ட உடனே அதே நேரத்திலிருந்து அவர்கள் எம்மாவுஸிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இரவு நேரத்தில் இந்த மாதிரியான நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை உணர்ந்த உடனே அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். அங்கே அவர்கள் ஆண்டவரை கண்டதாக சொல்லும் பொழுது அங்கே இருந்த அப்போஸ்தலர்களும் ஆண்டவரை கண்டதாக வெளிப்படுத்துகிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருத்தூதர் பணி 1ஆம் அதிகாரம் 3வது இறைவசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். இயேசு, இயேசு
இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறை ஆட்சியை பற்றி கற்பித்தார். நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தை வாக்குறுதி நிறைவேறும் வரை காத்திருங்கள். இது இயேசு கிறிஸ்து அன்பு முறை. இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த பின்பு அப்போஸ்தலர்களோடு உறவாடுகிறார். தோமா அவர் முதல் முறையாக தோன்றிய போது இல்லை. தோமா மறுமுறை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உனது விரல்களை என் விழாவிடு, ஐயம் கொள்ளாதே, விசுவாசம் கொள் என்று தோமாவுக்கு கூறுகிறார். எனவே தோமா ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், என் ஆண்டவரே என் கடவுளை என்று நம்பிக்கை வெளிப்பாடை விளக்குகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான மாலை வேளையிலே ஆண்டவரின் உயிர்ப்பு பெருவிழாவிலே நாம் எடுக்க வேண்டிய ஒரு சில முடிவுகள் என்னவென்றால், இயேசு எனக்காக உயிர்த்தார். சொல்லுங்க, இயேசு எனக்காக உயிர் விட்டார். இயேசு என் குடும்பத்திற்காக உயிர்த்தார். இயேசு என் குடும்பத்திற்காக உயிர்த்தார். இயேசு என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். இயேசு என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். இயேசுவை போல நான் வாழும் பொழுது, இயேசுவை போல நான் வாழும் பொழுது அடிமைத்தளத்தை விட்டுவிட்டு சாத்தானின் அடிமைத்தளத்துக்கு இடம் கொடுக்காமல் கடவுளின் அன்பை உணர்ந்து நான் வாழும் பொழுது உயிர்ப்பின் பிள்ளைகளாக இயேசுவின் பிள்ளைகளாக இயேசுவின் பின்பற்ற நான் இருக்கிறேன். நம்முடைய இளைஞர்கள் பங்கெடுத்தவர்கள் மிகவும் சிறப்பாக ஆண்டுடைய உயிர்த்தெழுதல் நிகழ்வை அருமை செஞ்ச கைதர்கள் அருமையாக. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இயேசுநாதர் இப்போ நம்ம கோயில்ல உயிர்த்தெழுந்தா நாம என்ன செய்வோம்? கரெக்டா சொல்லணும். நம்ம ஒரு சில செஞ்சு இப்போ அதை சொல்லணும். இயேசு கிறிஸ்து இப்போ உண்மையாக உயிர்த்தெழுந்தார் சொன்ன நாம என்ன செய்வோம்? பயந்து ஓடி கைதட்டு, பயந்து ஒருத்த சொல்ற பயந்து ஓடிடுற. வேற என்ன செய்வோம்? நாம் இப்ப என்ன செய்துட்டு இருந்தோம்? இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தார் பக்தியே இல்லாம எல்லாரும் மொபைல் போன் என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். கைதட்ட எல்லாரும் மொபைல் போன் எடுத்து வீடியோ எடுத்துட்டோம். நவீன உலகத்துல இயேசு நம்ம மொபைல் போன் எடுத்து வீடியோ எடுக்கிறது விரும்புவாரா, இல்ல அவர்கிட்ட முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறத விரும்புவாரா? நம்புவாரு, ஜெபிக்கிறத விரும்புவார். அப்படி என்றால் நாம் இன்று முதலிலே ஆன்மீக காரியங்களுக்கு, ஆன்மீக செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நபர்களாக மாற வேண்டும். முதலாவது இயேசு உயிர்த்த இயேசு நம்மிடமிருந்து கேட்கின்ற முதலாவது செயல் என்றால் நாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லலாம், நான் ஆன்மீகத்தை தேடுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் இறை வார்த்தைகளை நம்புகிற மக்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, இயேசுவின் அன்பு சாட்சிகளாக நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நல்வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த மூன்று நிகழ்வுகளை நாம் செய்தோம் என்றால் உண்மையாகவே நாம் கொண்டாடுகின்ற இந்த உயிர்ப்பு விழா நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிற விழாவாக இருக்கும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அதிகமான வார்த்தைகள் என்ன சொன்னாங்க?
உங்களுக்கு அமைதி உண்டாகுக. சொல்லுங்க, உங்களுக்கு அமைதி உண்டாகுக. இன்றைக்கு நம்ம குடும்பங்கள்ல அமைதி இல்லை, நம்ம குடும்பங்கள்ல சமாதானம் இல்லை, நம்ம குடும்பங்கள்ல ஒரு இயேசுவை வைத்திருக்கிற நிலை இல்லை. திருக்குடும்பத்திலே இயேசு வாழ்ந்த இடத்திலே அமைதி இருந்தது, சமாதானம் இருந்தது, மன்னிப்பு இருந்தது. இவற்றையெல்லாம் நான் உள்ளடக்கி வாழ்ந்தால்தான் நாம் கொண்டாடுகிற இந்த உயிர்ப்பு விழா நம் குடும்பத்திற்கும் நமக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற விழாவாக இருக்கும். இயேசு நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்னவென்றால், அப்போஸ்தலர்களைப் போல, சொல்லுங்க, அப்போஸ்தலர்களைப் போல நாமும் தூய ஆவியை பெற்றுக்கொண்டு, தூய ஆவியை பெற்றுக்கொண்டு, தூய ஆவியின் கொடைகளாகிய ஞானம் நிறைந்த சொல்வனத்தையும், ஞானம் நிறைந்த அறிவு செறிந்த சொல்வனத்தையும், நம்பிக்கையும் பிரித்தீர்க்கின்ற ஆற்றலையும், வல்ல செயல்கள் செய்கிற ஆற்றலையும் ஆண்டவர் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார். இந்த கொடையை நாம் பயன்படுத்தி பரிசுத்தாவிய கொடைகளாகிய இந்த 5 கொடைகளை நம் குடும்பத்தில் நாம் பெற்று வாழும் பொழுது உண்மையாகவே நம் ஆண்டவரின் சாட்சிகளாக இருக்கிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். இயேசு ஆண்டவரை, இந்த அற்புதமான ஈஸ்டர் பெருவிழாவிலே, உயிர்ப்பின் விழாவிலே நாங்கள் அனைவரும் எங்களையும் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவை எங்களுக்காக உயிர்த்திருக்கிற நீர் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அமைதி, சமாதானம், மகிழ்ச்சியை கொடுக்கிற நீர், நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு இதை கொடுக்கிற நபர்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.